Hello everyone, welcome back to our YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சம்டைம் நம்ம வந்து YouTubeக்காக வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது some mistakes ஓட நம்ம வந்து எடிட் பண்ணிடுவோம். அதை வந்து அப்லோடும் பண்ணிடுவோம். பட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டா நம்ம வந்து பாக்கும்போது தான் தெரியும் நம்ம வீடியோல வந்து எரர் இருக்கு, some mistakes இருக்கு அப்படின்றது. சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த வீடியோ delete பண்ணிட்டு புதுசா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். இல்ல சம்டைம் வந்து ஒரு சிலர் வந்து நம்ம இந்த பழைய வீடியோக்கு பதிலா புது வீடியோ வந்து நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படினு ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனா அப்படி பண்ண முடியாது, ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோவில் எரர் இருக்க வீடியோவை நம்ம வந்து எடிட் பண்ணிக்க முடியும். எடிட்னா நம்ம வந்து பிளர் பண்ண முடியும், அதாவது அன்வான்ட் டியூரேஷன்ஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ண முடியும், இல்லைனா புதுசாக ஒரு ஆடியோ வந்து நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களோட லெஃப்ட் சைடில் கண்டென்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் இருக்கும். ஸோ இதில் அப்லோட் பண்ண வீடியோவில் எந்த வீடியோவில் மிஸ்டேக்ஸ் இருக்கோ அந்த வீடியோவை ஜஸ்ட் டீட்டெயில் அப்படின்னு கொடுங்க. இப்போ கொடுத்ததுக்கு அப்புறமேட்டா உங்களோட லெஃப்ட் சைடில் எடிட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களோட வீடியோ எடிட்டர் அந்த ஆப்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போது இது என்னென்ன டூல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ அப்படின்னு ஒரு டூல் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பிளர் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து அந்த எண்ட் ஸ்க்ரீன் அந்த டூல் இருக்குது, அப்புறமேட்டா நம்ம வந்து ட்ரிம் பண்ணுற டூல் இருக்குது. ஸோ இந்த பேசிக்ஸ் டூல்ஸ் வச்சு தான் நம்மளால் அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நம்மளால் சரி பண்ண முடியும். ஸோ இப்போது எப்படி பண்ணுறன்றதை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்கள் வீடியோவை ஜஸ்ட் ட்ரிம் பண்ணணும், அதாவது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ட்ரிம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டா உங்களோட கர்சரை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். வீடியோவில் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து கட் பண்ணணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டா ஸ்ப்ளிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அந்த கர்சரை வந்து நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த வீடியோ வந்து கட் ஆகிட்டே போகும். ஸோ கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டா ஒன்ஸ் ப்ரிவ்யூ பாருங்கள். இப்போ ப்ரிவ்யூ பார்த்துட்டு ஓகே நான் கரெக்டாக தான் கட் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சேவ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து ப்ரிவ்யூ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த சேவ் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் ஸ்ப்ளிட் மட்டும் பண்ணிவிட்டு உங்களால் சேவ் பண்ண முடியாது, அந்த சேவ் ஆப்ஷன் வந்து இங்கே எனேபிள் ஆகாது. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அது ப்ரிவ்யூ பாருங்கள், பார்த்ததுக்கு அப்புறமேட்டா தான் உங்களுக்கு சேவ் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். அதுக்கப்புறம் சேவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து பிளர் எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ எனக்கு இந்த சேஞ்சஸ் வந்து தேவையில்லை, ஸோ அதனால் டிஸ்கார்ட் சேஞ்சஸ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பிளர் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் ஆட் பிளர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் பிளரை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று வந்து ரெக்டாங்கிள் அண்ட் அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓவல். இப்போ உங்களுக்கு என்ன பிளரோட ஷேப் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோக்கு நேராக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் வந்து பிளர் வந்து வந்துடும். ஸோ வந்து நீங்கள் வந்து எங்கே வேணால் ட்ராக் பண்ணிக்கலாம். ஏதாவது உங்களோட ஃபோன் நம்பர் சம்திங் ஏதாவது இம்பார்ட்டண்ட் ஏதாவது இருக்குது அதை வந்து பிளர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளரை கொண்டு போய்ட்டு நீங்கள் எங்கே வேணால் ட்ராக் பண்ணி வைங்க. அந்த பிளரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிளரோட டியூரேஷன் வந்து எவ்வளோ வேணுமோ அப்படின்றது வந்து நீங்கள் அந்த ஆரோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கு அப்புறமேட்டா நீங்கள் வந்து சேவ் கொடுங்க. ஸோ இதுதான் அந்த ரெண்டு சேஞ்சஸ். ஸோ எனக்கு தேவையில்லை, ஸோ அதனால் டிஸ்கார்ட் சேஞ்சஸ் கொடுத்துட்றேன். ஸோ இப்படி தான் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோவில் கரெக்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் see you all next video. Bye bye, take care.